வணக்கம். தவம் செய்பவர்கள், தானம் செய்பவர்கள். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? தவம் புரியிறவங்க, சித்தர்கள், ஞானிகள். இவங்கலாம் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஏன்னா, அவங்கள விட மத்த யாரும் உயர்ந்தவங்க இல்ல. ஏன்னா, அவங்க ஆசைகள் எல்லாம் துறந்து இந்த உலகத்துல எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற நிலையில இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருக்கும் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சமூகத்துல நிறையா தானம் பண்ணுவாங்க இல்லையா? மத்தவங்க கேட்காம என்ன பண்ணுவாங்க, நிறைய தானங்கள் பண்ணுவாங்க. உணவ தானமா பண்ணுவாங்க, பொருள் தானம் பண்ணுவாங்க, பணம் உதவி செய்வாங்க. இந்த மாதிரியான தானம் செய்பவர்களை என்ன சொல்லுவோம், இவங்க ரொம்ப உயர்ந்தவங்க, இவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வாழ்த்துவோம். இந்த 2 பேரையும் தாண்டி உயர்ந்தவங்க நம்ம பதவி அந்த மாரி விஷயங்கள சொல்லுமே தவிர, பொதுவா கடவுள், அப்புறம் இந்த 2 பேர உயர்ந்ததா நம்ம சொல்லுவோம். ஆனா, இதையும் தாண்டி உயர்ந்தவங்க யாரு அப்படின்னு திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு. ஒரு குறள்ல குறிப்பிடுறாரு. "மனத்தோடு வாய்மை மொழியின், தவத்தோடு தானம் செய்வாரின் தலை" அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல குறிப்பு. அதாவது மனத்தோடு வாய்மை மொழியின். மனதுல இருந்து உண்மைய பேசக்கூடியவங்க, தன்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு உண்மைய பேசக்கூடியவங்க, தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. அதாவது தவமும் தானமும் செய்வங்களுக்கு இவங்க தான் தலை. அவங்கள விட உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அப்போ இந்த உண்மை, நேர்மை இந்த விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த நிலை இருக்கு அப்படிங்கிறது வள்ளுவர் குறிப்பிடுறாரு. ஆனா இது நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, இந்த உண்மை அப்படிங்கிற ஒண்ணு அவங்கள நிறைய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கும். அவங்களுக்கு நிறைய உதவி அது மூலமா கிடைச்சிருக்கும். அதனால பல பேரோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா, அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.